ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தக்காளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் ஹீட் ஆனதும் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்கி நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வெந்ததும் 1/2 கிலோ தக்காளி பழம் நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வணங்கட்டும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், காரம் நம்மளோட விருப்பத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். ஒரு சிறிய சைஸ் இஞ்சியை தோல் நீக்கி துருவி அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்து நம்ம பண்ணும்போது இந்த குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியிலேருந்து நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ நமக்கு ஒரு கொதி வந்துருச்சு. 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதித்ததும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தக்காளி குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். இதை சுட சுட இட்லியோடு நம்ம சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். Thanks for watching.